இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா T1 அப்படின்னு சொல்லக்கூடிய தோள்பட்டை எலும்பை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மார்பு எலும்புல முதல் எலும்பு T1. இந்த எலும்புல தான் நம்மளுடைய தோள்பட்டை எலும்புகள் என்ன இருக்கு, இணைஞ்சிருக்கு. நம்மளுடைய ரெண்டு கைகளும் இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த T1 டிஸ்க்ல தான். இப்ப இந்த T1 டிஸ்க்ல அதிகமான பாதிப்பு ஏற்பட்டு அந்த தோள்பட்டை எலும்புகளுக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் போகல அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா முழுக்க முழுக்க கை சம்பந்தமான பாதிப்புகள் என்ன ஆகும்னா வரும். கையில என்னெல்லாம் பிரச்சனை வரும்? அப்பாங்கிட்ட கேட்டா சொல்லிடுவாங்க. ஏன்னா அம்மா எல்லாம் வீட்டுல என்னென்ன சொல்றாங்கன்னு. கை சம்பந்தமா என்னென்ன பிரச்சனைகள் வரும்? கை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. முக்கியமா ஷோல்டர் பெயின் ஜாஸ்தியா இருக்கும். கை நரம்புகள் பாதிக்கும் போது ஒரு சில பேருக்கு கை மறுத்து போற பாதிப்பும் வரும். விரல் நகங்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதாவது விரல் சுத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, சரியான பிளட் சர்க்குலேஷன் இல்லாம நெக கண்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சர்க்குலேஷன் இல்லைன்னா விரல்ல இருக்கக்கூடிய நகங்கள் கூட என்ன ஆகும்னா பாதிப்பு ஏற்படும். கை அடிக்கடி மறுத்து போறது, முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஷோல்டர் பெயின் அதிகமாவே என்ன ஆகும்னா இருக்கும். சரிங்களா? அப்ப T1 பாதிச்சுச்சுன்னா கை சம்பந்தமான நிறைய பாதிப்புகள் உடம்புல என்ன ஆகும்னா உருவாகும். புரிஞ்சுதா? T1 பாதிச்சா என்ன பிரச்சனை வரும்? கை சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். சரிங்களா? அடுத்தது பாருங்க T2. இதுதான் நம்ம உடம்போட மெயினான உறுப்பு, நம்மளுடைய ஹார்ட். சரிங்களா? இதயம் நம்ம உடம்புல என்ன வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புக்கும் ரத்த ஓட்டத்தை அனுப்பக்கூடிய ஒரு வேலையை எது செய்யுதுன்னா நம்மளுடைய ஹார்ட் தான் என்ன பண்ணுது, செய்யுது. அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான உறுப்பு அப்படின்னு கூட நம்ம ஹார்ட்டை சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் நம்ம மூளை சொல்லி அந்த ஆர்டர் கிடைச்சுதான் அந்த உறுப்பு என்ன பண்ணோம் அப்படின்னா வேலை பார்க்கும். சரிங்களா? ஆனா நம்மளுடைய அதாவது மூளை இருக்கு இல்லையா, நம்ம மூளை சொல்லாம வேலை பார்க்குற ஒரு உறுப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் தான். மூளை இதயத்துக்கு போய் நீ பீட் பண்ண, நீ துடி, நீ ரத்தத்தை அனுப்பு அப்படின்னு அந்த எந்த ஒரு செயலையும் என்ன பண்ண வேணாம், செயல்படுத்த சொல்ல வேணாம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தானாவே இயங்கக்கூடிய ஒரு உறுப்பு. சரிங்களா? உதாரணத்துக்கு நம்ம மூளை சாவு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பின் தலையில அடிபட்டு அவங்களுக்கு பிரெயின் டெத் ஆயிடும். ஆனா உடம்புல என்ன ஆகும், பிளட் சர்க்குலேஷன் போயிட்டு இருக்கும், ஹார்ட் அவங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். அதனாலதான் அவங்களுடைய ஹார்ட்டை எடுத்து மத்தவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஆபரேஷன் பண்ணி வைக்கிறாங்க. சரிங்களா? இதே ஒரு விபத்துல தெரியாம ஹார்ட்ல அடிபட்டு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து என்ன ஆகும், மூளையும் இறந்துரும். இப்ப உங்களுக்கு புரியுதா? இப்ப பாருங்க, பிரெயின் சொல்லாம வேலை பார்க்குற ஒரு உறுப்பு நம்மளுடைய ஹார்ட். T2 அப்படிங்கிற இந்த டிஸ்க் பாதிக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரத்த ஓட்ட சம்பந்தமான பாதிப்புகள். பிளட் சர்க்குலேஷன் சரி இல்லைனாலே நமக்கு என்ன ஆகும், நிறைய விதமான பிரச்சனைகள் வரும். ஹார்ட்ல ஹோல்ஸ் இருக்கிறது, தமனி, சிரை, வால்வுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்கும். ஹார்ட் அட்டாக் வர்றது அப்படிங்கிறது ரத்த குழாய்கள்ல படிக்கிற கெட்ட கொழுப்பு தான், அது நமக்கு ஸ்பைன் ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா? இந்த பிளட் சர்க்குலேஷன் சரியா இல்ல அப்படின்னா ஹார்ட் சம்பந்தமான நிறைய பாதிப்புகள் என்ன ஆகும்னா உருவாக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஒரு சில பேருக்கு ஹார்ட் பீட் 70 முறை இருக்கணும் இல்லையா? நம்மளோட சென்டர்ல ஒருத்தவங்க பாத்தீங்க அப்படின்னா கொரோனாக்கு முன்னாடி வந்தாங்க. அவங்களோட ஹார்ட் பீட்டே 40 தான் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். அதுக்காக ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்க அவங்க. ஆனா நம்மளுடைய சென்டருக்கு முதுகெலும்பு பராமரிச்சு அவங்களுடைய ஹார்ட் பீட் கூட கரெக்டான லெவலுக்கு என்ன ஆனதுன்னா வந்தது. சரிங்களா? டெய்லி நம்ம முதுகெலும்பை பராமரிக்கும் போது இதயத்தை மட்டும் இல்ல உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையுமே என்ன பண்றோம் அப்படின்னா ஆரோக்கியமா வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயத்த செய்யறோம். சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா T3. T3ல நமக்கு இணைஞ்சிருக்கிற உறுப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நுரையீரல். நுரையீரல் நம்ம உடம்புல என்ன வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாசம். நம்ம காற்றை சுவாசிக்கிறோம், அந்த காற்றை ஃபில்டர் பண்ணி தூய்மையான ஆக்சிஜனை உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புக்கும் அனுப்பக்கூடிய ஒரு வேலையை என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய லங்ஸ் செய்யுது. சரிங்களா? T3 அப்படிங்கிற இந்த எலும்பு பாதிச்சு நுரையீரலுக்கு சரியா பிளட் சர்க்குலேஷன் போகல அப்படின்னா என்ன நடக்கும்னா சுவாச சம்பந்தமான நிறைய பாதிப்புகளை இது என்ன பண்ணும், உருவாக்கி கொடுக்கும்.
சுவாச சம்பந்தம் அப்படின்னா மூச்சு உள்ள இழுத்து வெளியில விடுறதுல சிரமப்படுவாங்க. ஒரு சில பேருக்கு மூக்கு வழியா இல்லாம வாய் வழியா மூச்சு வந்து விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீசிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நுரையீரல் சம்பந்தமான நிறைய பாதிப்புகள் என்ன ஆகும்னா உருவாகும். சரிங்களா? டெய்லியுமே வந்து முதுகெலும்பை நம்ம பராமரிக்கும் போது ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற அந்த மோட்ல 15 இடத்துல வந்து நம்மளுடைய மோடுல வந்து அந்த பாயிண்ட்ல வந்து நிற்கும். அதுல பாத்தீங்கன்னா 4ஆவதா நிக்கிற பாயிண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நுரையீரல் தான். டெய்லியுமே நுரையீரலை நம்ம சரி பண்ண இன்னும் தூய்மையான ஆக்சிஜன் உடம்புக்கு என்ன ஆகும்? கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா T4 அப்படின்னு சொல்லுவோம். T4 அப்படிங்கிறது என்னன்னா பித்தப்பை. எவ்வளவு சின்ன உறுப்பு பாத்தீங்களா? நம்ம உடம்புல இருக்கிற சின்ன உறுப்பு, ஆனா செய்யக்கூடிய வேலை வந்து ரொம்ப பெருசு. என்ன அப்படின்னா பித்தப்பையில தான் பித்த நீர் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா சுரக்குது. பித்த நீர் நம்ம உடம்புல என்ன வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய கடினமான உணவை செரிமானப்படுத்தக்கூடிய ஒரு வேலைய பித்த நீர் தான் நமக்கு என்ன பண்ணுது செய்யுது. நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். ஒரு தடவை ஏதாவது வாமிட் பண்றோம் அப்படின்னா அதிகபட்சமா வாமிட் பண்ணும்போது மஞ்சள் நிறமா ஒரு திரவம் நமக்கு வெளியே வரும். கசப்பு தன்மையோட இருக்கும். நம்மளாம் ஃபீல் பண்ணிருப்போம்ல வாமிட் பண்ணும்போது. அந்த மாதிரி ஒரு திரவம் தான் பித்தப்பையில என்ன பண்ணுதுன்னா சுரக்குது. ஒரு கடினமான உணவை கூட செரிமானப்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் பித்த நீர். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்னில ஸ்டோன் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல பித்தப்பையிலையும் ஒரு சில பேருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டோன் வந்து வரும். கல் வந்து வளர்றதுக்கான ஒரு விஷயம் நடக்கும். சப்போஸ் அதை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதை ஏதாவது ஒரு விதத்துல நம்ம சரி பண்ணிடலாம். ஆனா அது இருக்கிறதே நமக்கு தெரியாம இருந்துச்சுன்னா அடிக்கடி வயிறு வலி, ரொம்பவே வாமிட் பண்றது, டைஜஷன் சரியா ஆகாம இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில அறிகுறியோட நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறோம் அப்படின்னா பித்தப்பையில வந்து ஸ்டோன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டோன் ஓரளவுக்கு மேல பெருசாயிடுச்சுன்னா பித்தப்பை ஃபுல்லாவே என்ன பண்ணிடும்? டேமேஜ் பண்ணிடும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பித்தப்பையை வந்து எடுத்துடுவாங்க. சரிங்களா? ஒரு மனுஷனால பித்தப்பை இல்லாம என்ன பண்ண முடியும்னா உயிர் வாழ முடியும். சரிங்களா? ஆனா என்ன பண்ண முடியாது? டைஜஷன் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம். இன்னும் சொல்ல போனா ஞாயிற்றுக்கிழமைனா நான்வெஜ் எல்லாம் நம்ம ரொம்ப பார்த்து தான் சாப்பிடணும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் கொஞ்சம் கடினமா இருக்கும். சரிங்களா? இது புரிஞ்சுதா? T4 என்னது? பித்தப்பை. சரிங்களா? சரி, அடுத்ததா இன்னைக்கு இந்த 5 எலும்புகள் மட்டும் போதும். T5 அப்படிங்கிறது நம்மளுடைய கல்லீரல் பகுதி. ஓகேங்களா? ஒரு நார்மலா ஒரு 25 வயசுக்கு மேல முழு வளர்ச்சி அடைந்த ஒரு கல்லீரல் 750 கிராம் வந்து இருக்கும். அதாவது கல்லீரலுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பேர் இந்த ஆல்கஹால் மருந்து இந்த மாதிரி அதிகமா சாப்பிட்டு ஒரு சில பேருக்கு சப்போஸ் இந்த கல்லீரல் வந்து 100%த்துல ஒரு 50% 60% பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டாக்டர்கிட்ட போய் நம்ம காமிக்கும் போது 50% பிரச்சனை இருக்கு, ஆனா இந்த 50% கல்லீரல் வந்து ஆரோக்கியமா இருக்கு, அதுல ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி நம்ம உடம்புக்கு வெளியில முடிய வெட்டுனா வளருமோ, நகத்தை வெட்டினா வளருமோ, அதே மாதிரி நம்ம உடம்புல வெட்டுனா வளரக்கூடிய ஒரு உறுப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா கல்லீரல். ஆனா எப்படி இருக்கணும்? 50% பாதிச்சிருந்தாலும் 50% ரத்த ஓட்டம் நல்லா இருக்கக்கூடிய, எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கக்கூடிய ஒரு உடம்புல அந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன ஆகும்னா நடக்கும். சரிங்களா? கல்லீரல் நம்ம உடம்புல செய்யற வேலை என்ன அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு உறுப்பு. நம்ம வந்து உணவு இல்லாம ஒரு 10 நாள் நீர் ஆகாரம் மட்டும் எடுத்துக்கிட்டே கூட நம்மளால என்ன பண்ண முடியும்? உயிர் வாழ முடியும். நம்ம ஒரு நாள் விரதம் இருந்து கூட சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான அந்த எனர்ஜியை எது கொடுக்குது அப்படின்னா கல்லீரல் பகுதி தான் நமக்கு கொடுக்குது. ஸோ எனர்ஜியை சேர்த்து வச்சு நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு சக்தி தேவையோ அதை கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்லீரல் பகுதி. சரிங்களா? இப்ப இந்த கல்லீரல் பாதிப்பு இருக்கு, T5 அப்படிங்கிற இந்த எலும்பு பாதிச்சு கல்லீரலுக்கு சரியா பிளட் சர்க்குலேஷன் போகாம கல்லீரல் பாதிச்சுச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா ரொம்பவே டயர்டா இருப்போம். எப்ப பார்த்தாலும் நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்துருக்காங்க, ரொம்ப மந்தமா இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு காரணம் என்னன்னா கல்லீரல் சரியா ஃபங்க்ஷன் ஆகலைன்னா உடம்புக்கு தேவையான சக்தியை என்ன பண்ணாது, அந்த உறுப்பு வந்து சேர்த்து வைக்காது. அப்ப உடம்புல தேவையான எனர்ஜி இல்லைன்னா எப்போதுமே மந்தமான ஒரு நிலை உடம்புல என்ன ஆகும்? உருவாகும். மனநல சம்பந்தமான பாதிப்புகள் அதிகமா வர்றதுக்கும் கல்லீரல் தான் முக்கியமான ஒரு காரணம். சரிங்களா? புரிஞ்சுதா? இன்னைக்கு நம்ம மார்பு எலும்புல 5 எலும்புகள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்.
டெய்லியுமே நீங்க இடுப்பு வலிக்காக வந்திருக்கலாம், கால் வலிக்காக வந்திருக்கலாம், தலைவலிக்காக வந்திருக்கலாம். ஆனா செராஜம்ல உங்களோட டோட்டல் முதுகெலும்பு 26 எலும்பையும் ஆரோக்கியப்படுத்துறதுனால இப்போ உங்க உடம்புல 10% 20% ஏதாவது பாதிப்பு இந்த உறுப்புல இருந்தா கூட அதை ஆரோக்கியம் பண்ணி ஃபியூச்சர்ல நமக்கு வயசாகும் போது ஸ்பைன் சம்பந்தமா எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறத தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த மேனேஜ்மெண்ட்டை வந்து பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? நீங்க படுக்கும்போது ஸ்டாண்டர்ட் மோட்ல ஒவ்வொரு எலும்பையும் அது தொடுது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற உறுப்பு என்ன பண்ணுது அப்படின்னா ஆரோக்கியமா மாறதுக்கான ஒரு விஷயம் வந்து நடக்குது. சரிங்களா? முக்கியமா C1 கழுத்து பகுதிக்கு உங்களுக்கு மசாஜ் பண்ணும்போது தயவு செய்து ஃபோன் பேசுறதோ பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட பேசுறதோ செய்யாதீங்க. ஏன்னா முதல் 3 நிமிஷம் உங்களோட கழுத்தெலும்பை சரி பண்றதுனால தான் மூளை கண்ணு காதுக்கு போற நரம்புகள் ஆக்டிவா என்ன பண்ணுது, மாறுது. கிட்டத்தட்ட 16 வருஷமா கண்ணாடி போட்டவங்க ஒரு 4 மாசம் முதுகெலும்பு பராமரிச்சதுல கண்ணாடி இல்லாம படிக்கிறாங்கன்னா நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம் தானே. அது கிடைச்சதுக்கு எது காரணம்னா C2 அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஆரோக்கியமா மாறிடுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க தெரப்பியில நேரா தலை வச்சு படுக்கிறது ஆரோக்கியத்தை என்ன பண்ணும்னா கொடுக்கும். அதே போல 2 முட்டியையும் நீங்க சேர்த்து வச்சு படுக்கிறது இடுப்பெலும்பை இன்னும் ஆரோக்கியமா என்ன பண்ணும் அப்படின்னா மாத்தக்கூடிய ஒரு விஷயத்த வந்து செய்யும். சரிங்களா? சரி, இன்னைக்கு 5 எலும்புகள் பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கோம். இதை எல்லாருமே எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு மார்பெலும்புல இருக்கிற பேலன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே.